அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறேன் அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை 2020. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இதுல முதல்ல நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, 5+3+3+4 அப்படின்ற ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமானது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது பள்ளிகள்ல 5+3+3+4 அப்படின்ற ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்த போறாங்க. அப்ப 5+3+3+4 அப்படின்னா என்ன? இப்ப முதல்ல 5+ ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். 5 years கோர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ 5 years வந்துருச்சு. இதுல ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, இப்போ இது 3ல இருந்து 6 வயசுக்குரிய குழந்தைகள் இந்த ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி படிப்பாங்க. இதை என்னன்னு சொல்றாங்கன்னா அங்கன்வாடி அல்லது ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு நாம சொல்லுவோம். இப்போ 6 வயசுல இருந்து 8 வயசுக்குரிய குழந்தைகள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன், முன்பருவ கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 years கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. உலக அளவுல ஸ்டாண்டர்டைஸா பண்ணணும் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு குறிக்கோள். ஏன் இந்த ஸ்டேஜை முக்கியமா எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த வயது, அதாவது 3ல இருந்து 8 வயதுக்குரிய குழந்தைகளுக்கு தான் அனைத்து விதமான பரிமாணங்களும் ஏற்படும். அதுதான் அவங்களுடைய வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட் growth அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது இருக்கும். அதனால அந்த ஸ்டேஜ்ல கொடுக்கக்கூடிய கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. 3 to 8 years should be standardized. It should be என்ன சொல்லியிருக்காங்கன்னா globally standard அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்ப 5 years நம்ம ஸ்ட்ரக்சரை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 3 years. இப்போ 3 years பாத்தீங்கன்னா 8ல இருந்து 11 வயசு வரைக்கும் இருக்கிறத நாம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க. 8ல இருந்து 11 வயசு குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரைமரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 years. இப்போ நம்ம 5 years முடிச்சிட்டோம், 3 years முடிச்சிட்டோம். அடுத்த 3 yearsல 11 to 14 ஏஜ்ல 6, 7, 8 படிப்பாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா மிடில் ஸ்கூல். இங்க தொழிற்கல்விக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்தது 4 years, 9, 10, 11, 12. அதாவது 14 yearsல இருந்து 18 years உரிய ஏஜ். இதை என்ன சொல்றாங்கன்னா செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 வயதுல இருந்து 18 வயசு இருக்க குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி, இலவச கட்டாய கல்வி, ரைட் ஆக்ட் படி கண்டிப்பாக அனைவருக்கும் இந்த கல்வி உரிமை சட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 5+3+3+4 ஸ்ட்ரக்சர் படிதான் இனி வரும் புதிய கல்விக் கொள்கை இருக்கும். நான் புதிய கல்விக் கொள்கையில சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் கற்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இங்க தாய்மொழி வழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஒரு மாணவன் தாய்மொழியில கற்பிக்கும் போதுதான் அவனுக்கு சிறப்பா புரிதலோட இருக்கும் அப்படின்றதுக்காக தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதாவது 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரை நாம் தாய்மொழி கல்வியை நீடித்துக் கொள்ளலாம். அடுத்தது 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதாவது அவனுடைய திறன் மேம்பாட்டிற்கு கவனம் செலுத்தப்படுகிறது. 6ஆம் வகுப்பு முதலே அவனுக்கு விருப்பமான தொழில் கல்வியை தேர்ந்தெடுத்து படிச்சுக்கலாம் அப்படிங்கறதா இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது தேர்வு நடத்தப்படும். 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் கல்வி அப்படிங்கறத சாத்தியமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 2020ல புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா 2023ல டீச்சர்ஸ் நல்ல எம்பவரிங்கா கொண்டு வந்துருவாங்க. எம்பவரிங் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்து ஸ்டாண்டர்டைஸா கொண்டு வந்துருவாங்க. இப்போ 2025க்குள்ள ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட் அனைவரும் மாணவர் சேர்க்கை உறுதி செய்யப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா 2030க்குள்ள, அதாவது உயர்கல்வியில 50% மாணவர்களுடைய சேர்க்கையை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் சேர்றாங்க இல்லைங்களா, அவங்களுடைய சேர்க்கை 50% ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் கல்வி சாத்தியமாக்கப்படும் அப்படின்ற பாயிண்ட்
இதோட விரிவாக்கம் இதுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய சான்றிதழ்ல நம்ம எப்படி போடுவோம், வெறும் மார்க் மட்டும் தான் போடுவோம். ஆனா இனி வரும் அந்த புதிய கல்விக் கொள்கை எப்படி இருக்குன்னா 360 டிகிரி ப்ராக்ரஸ் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அவங்களுடைய ஸ்கில்ஸ் ஹோல் கெப்பாசிட்டி அதை கரிக்குலர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர், கோ கரிக்குலர் இந்த மாதிரி இந்த ஸ்கில்ஸை வச்சுதான் வந்து ரேங்க் கார்டு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மதிப்பெண் மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒட்டு மொத்த திறன்களையும் மதிப்பிடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவனுடைய ரேங்க் ஷீட், மாணவனுடைய சான்றிதழ்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய ஊக்கத்தொகை, தங்கும் வசதி ஏற்படுத்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தை கல்வி அமைச்சகமா மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத இப்ப என்ன மாத்திருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றத மாற்றம் செய்ய போறாங்க. அதாவது புதிய கல்விக் கொள்கையில மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தை கல்வி அமைச்சகமா மாற்றம் செய்ய போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது செயல்பாட்டின் அடிப்படையிலே ஆசிரியனுடைய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கப்படும். அதாவது ஒவ்வொரு ஆசிரியனுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில தான் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேவையற்ற ஆசிரியர் பணி மாறுதல் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னெசரி பணி மாறுதல் டிரான்ஸ்பர் வந்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய உணவு திட்டத்துல காலை சிற்றுண்டியை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பால், பழங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிராமப்புறத்துல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் வந்து நிறைய பேர் சாப்பிடாம அப்படியே வரதுனால அவனோட எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியறது இல்ல. இந்த மாதிரி கொடுக்கறதுனால மாணவர்கள் வந்து லேர்னிங்ல சிறந்து விளங்குவான் அப்படின்றதுக்காக இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த குழந்தையும் பிறந்த சூழ்நிலை காரணமா இல்லைன்னா அவனுடைய பின்புலன் காரணமாகவோ கல்வியில பாதிக்க கூடாது, அவன் வந்து கண்டிப்பா கல்வியில சிறந்து விளங்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அனைத்து வகையான பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரே மாதிரியான விதிமுறைகள் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு. அடுத்து வர கல்வி கொள்கையில எப்படி கொண்டு வராங்கன்னா ஒரே மாதிரியான விதிமுறைகளை கொண்டு வர போறாங்க. அடுத்தது இடைநிற்றல், மாணவர்கள் வந்து பள்ளியை விட்டு நின்னா அது ஆசிரியர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடைநிற்றல் ஆசிரியர்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஆண்டில் பழைய மற்றும் புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும். 2ஆம் ஆண்டில் இருந்து முழுமையாக புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் வருஷத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது பழைய கொள்கை பிளஸ் புதிய கல்விக் கொள்கை இருக்கும். அடுத்தது 2ஆம் ஆண்டு வரும் பொழுது புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்விக்கான ஒதுக்கீடு அதாவது முதல்ல 4.4% இருந்தது பழைய கல்விக் கொள்கையில. இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையில 6% மாத்திருக்காங்க. தேர்தல் பணிகள் உள்ளிட்ட கற்பித்தல் அல்லாத பணிகளில் ஆசிரியர்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலை மற்றும் அறிவியல் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஃபில் படிப்பு நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கல்வி கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டிற்குள் நடுநிலை, மேல்நிலை பள்ளிகளுக்கு கணினி மூலமே மாணவர்களுக்கு தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளிகளுக்கு கட்டணம் வெளிப்படை தன்மையாக இருக்கும். இந்திய மொழிகளை, கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக பாடத்திட்டங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளநிலை கல்வி பல்நோக்கு வாய்ப்புடன் 3 அல்லது 4 ஆண்டு காலமாக இருக்கும். இதுக்கு வந்து பொருத்தமான சான்றிதழ் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா இப்போ ஓராண்டுக்குள்ள அவன் வெளியேறினா அவனுக்கு சான்றிதழ் மட்டும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு. இப்போ செகண்ட் இயர் அப்படின்ட்டு அவங்க வெளியேறினாங்கன்னா டிப்ளமோன்ற சான்றிதழ் கொடுப்பாங்க. இப்போ தேர்ட் இயர், இப்போ 3 வருஷமா கம்ப்ளீட் பண்ணிட்டா அவங்களுக்கு இளநிலை பட்டம் அப்படின்ற சான்றிதழ் கொடுப்பாங்க. இப்போ 4 வருஷம்னா அவனுக்கு வந்து பட்டத்துடன் ஆராய்ச்சி சான்றிதழ் கொடுப்பாங்க. இப்படிதான் இந்த உயர்கல்வி வந்து கொண்டு வராங்க. ஆனா போன பழைய கல்விக் கொள்கையில எப்படி இருந்தது அப்படின்னா 3 வருஷம் முடிச்சா மட்டும்தான் அவங்க வந்து முடிச்சதுக்கான கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஆனா இப்போ வந்து 1 வருஷம் முடிச்சிட்டா சான்றிதழ், 2ஆவது வருஷத்துக்கு டிப்ளமோ, 3 வருஷம் முடிச்சிட்டா இளநிலை பட்டம், 4க்கு வந்து பட்டத்துடன் ஆராய்ச்சி சான்றிதழ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் மாணவர் விகிதம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர், 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பின்தங்கிய கிராமப்புறங்கள்ல 1:25, 25 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க.
1 முதல் 5ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு எண்ணியல் மற்றும் எழுத்தறிவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உள்ளூர்லயே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் அல்லது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பள்ளிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அதிகமா மாணவர்கள் கணிதத்துல சிறந்து விளங்கணும் அப்படின்றதுல முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. முதல் தேசிய கொள்கை இந்திரா காந்தி அவர்கள் 1968 உருவாக்கப்பட்டது. இரண்டாவது தேசிய கொள்கை எப்பன்னு பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி அவர்கள் 1986 உருவாக்குனாங்க. அதுல சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. 1992 நரசிம்மராவ் அவர்கள் சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 30 வருடங்கள் கழித்து இப்போ 2017 இஸ்ரோ தலைவர் அவர்கள் டாக்டர் கஸ்தூரி ரங்கன் தலைமையில இந்த புதிய கல்விக் கொள்கை குழு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2019 புதிய கல்விக் கொள்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அதுல ஒரு 10 கொள்கையை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. இந்த 10 கொள்கைகளும் சுருக்கமா என்னன்றத பார்ப்போம். 10 கொள்கைகளை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் கொள்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவை வளர்ப்பதுல நம்மளுடைய நாடு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா தட் இஸ் குட் ஃப்ரம் பேட், ரைட் ஃப்ரம் ராங் அப்படின்னு சுருக்கமா சொல்லியிருக்காங்க. தீயவற்றிலிருந்து நல்லவற்றையே காண வேண்டும். அதாவது அறிவை வளர்க்கறதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. செகண்ட் என்னன்னா, எஜுகேஷன் இஸ் ஏ பப்ளிக் பூத். இது ஒரு பொது சாவடி. ஊழலிலிருந்து முற்றிலுமாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுருக்கமா சொல்ல போனா வணிகமய ஆக்கதை தடுக்கும். இது நேரடி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உள்நாட்டு கல்விக்காக 6% இதுல ஒதுக்கியிருக்காங்க. 4.4% 6% ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது மூன்றாவது கொள்கை என்னன்னா, டீச்சர் இஸ் எ சென்டர் ஆஃப் எஜுகேஷன். அதாவது ஒரு ஆசிரியரை மையமாக கொண்ட கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் இல்லாம குழந்தைகளை நம்ம மையமா வச்சு இருக்க முடியாது. அதனால ஆசிரியர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆசிரியர்கள் அறிவுத்திறன் மற்றும் அனைத்து திறன்களும் முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மோட்டிவேஷன் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அதாவது ஃபவுண்டேஷன் தான் முக்கியம். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உயர்கல்வி சிறப்பா இருக்கும். அதாவது அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக டீச்சர்ஸ்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ்னா நிறைய ட்ரைனிங் அந்த மாதிரி அவங்கள ஸ்டாண்டர்டைஸ் பண்ண போறாங்க. அதாவது பள்ளி கல்வி தான் உயர்கல்விக்கு அடித்தளம். அது 4வது கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை மேம்பாடு பற்றிய கடுமையான ஆராய்ச்சி ஆகும். அதாவது 3லிருந்து அந்த 8 வயசு குழந்தைங்களுக்கு ரொம்ப அந்த அறிவுத்திறன் ஆற்றல் நிறைய பரிமாணங்களை பெற்றிருக்கும். அந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றதுக்காக நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. பெடகாகிக்கல் சிஸ்டம் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மாணவர்கள் செய்து கற்க வேண்டும் அப்படின்றத மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய மூலமா கொண்டு வந்திருக்கனால இந்த ஸ்டேஜை ரொம்ப முக்கியத்துவமா பாக்குறாங்க. அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5+3+3+4 இதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட், செகண்ட். அது மட்டும் இல்லாம எக்ஸாம் சுமையை குறைச்சிருக்காங்க, தேர்வு சுமையை குறைச்சிருக்காங்க. இதனால உளவியல் ரீதியா மில்லியன் கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுது, தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 4வது கொள்கை. 5வது கொள்கை 4வது கொள்கையை சார்ந்து இருக்கும். இது 3 முதல் 8 வயது குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா 3 வயது குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா 3 வயது குழந்தைகளுக்கு தரமான கல்வி மற்றும் அவங்களுடைய பராமரிப்பை உறுதி செய்யறாங்க. இந்த 5வது கொள்கையில இது 4வது கொள்கையை சார்ந்தே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, மாணவர்களுக்கு அடிப்படை எண்ணியல் எழுதவும் படிக்கவும் பயிற்சி கொடுக்கப்படும். இதுக்கு பக்கத்துல இருக்க ஆசிரியர்கள், அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் ஆசிரியர்களுக்கு உறுதுணையாக இருந்து மாணவர்களுக்கு எண்ணியல் படிக்கவும் எழுதவும் ஒத்துழைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, மதிப்பு, அறிவு மற்றும் திறன் சார்ந்ததாக இருக்கும். மாணவர்கள் இதெல்லாம் பெற்றிருந்தாதான் நாளைய சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக இது 7வது கொள்கையா வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அனைத்து வகையான திறன்களும் வர மாதிரி இருக்கும். அதாவது இயற்பியல், அறிவியல் சார்ந்த கல்வி அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதுதான் 7வது கொள்கை. 8வது கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒழுங்குமுறை, வடிவமைத்தல் மற்றும் கட்டமைத்தல் சொல்றாங்க. அதாவது பல பள்ளிகள் ஒன்றிணைந்து, பல பள்ளி ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பரிமாறிப்பாங்க.
அந்த கருத்துக்கள் வந்து எங்க பரிமாறப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வளாகத்துல பரிமாறப்படும். இந்த பள்ளி வளாகங்கள் வந்து 2023க்குள்ள கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்தல் வந்து மேம்படும், அவர்களுடைய அறிவுத்திறன் மேம்பாட்டிற்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 9வது கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சமத்துவம் மற்றும் சேர்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. ஒரு மாணவன் தன்னுடைய சமூக பின்புலம் காரணமாகவோ அதாவது பள்ளி படிப்பை வந்து எக்காரணத்தை கொண்டும் நிறுத்திவிடக் கூடாது அப்படின்றதுக்காக அவன் கல்வியில சிறந்து விளங்கணும், அதுக்காக முன்னுரிமை கொடுக்கறாங்க. 10வது கொள்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்பிக்கைக்கு வலியுறுத்திருக்காங்க. நம்பிக்கை இல்லாம அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை, எந்த ஒரு செயல்பாடும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது சுருக்கமா சொல்ல போனா முற்றிலுமாக ஊழலை ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 10வது கொள்கை. அதாவது நேரடியாக ஊழலை ஒழிக்க செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 10 கொள்கை வந்து நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு புதிய கல்விக் கொள்கை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.